சொல்றப்போ வந்து தமிழ்நாடு வந்து பின்னோக்கி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ தமிழ்நாடு வந்து பின்னோக்கி இருந்துகிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ திடீர்னு இன்னைக்கு தமிழ்நாடு எல்லாத்துக்கும் முன்னோடியா இருக்குன்னு சொல்றாரு. இன்னைக்கு இல்ல பத்தாவதுக்கு வந்து அவன் இப்போ எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் இப்போ திடீர்னு புகழ்ந்து பேசுறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அவருடைய தோல்வி தமிழ்நாட்டில் 100% உறுதி என்பதை அவருடைய பயணத்தில் உணர்ந்து விட்டார். அதனுடைய அறிகுறி, அதனுடைய எதிரொலி தான் அவருடைய குழம்பிய பேச்சு. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. அவருக்கு வந்து எப்படியாவது சொல்லணும்னா கடைசி நேரத்தில் இப்படியாவது சொன்ன, ஏன்னா அவர் சாதனையை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவருடைய ஆட்சியினுடைய வேதனை தான் மிச்சம் இருக்கே தவிர, மோடி ஆட்சியினால் வேதனை தான் மிஞ்சிருக்கே தவிர சாதனை ஒன்றும் இல்லைன்னு நல்லா தெரியுது அவருக்கு. தமிழ்நாட்டில் அது வெடுபடாது சொன்னாலும், ஆகவே தான் ரயில்வே ஸ்டேஷன் ரிப்பேர்லாம் கணக்கில் காட்டுறாரு. அதுதான் மிக முக்கியம். ரயில்வே ஸ்டேஷனில் ரிப்பேரு, கதவு போட்டது, வாசப்படி வச்சது எல்லாம் வந்து கணக்கில் காட்டி நாங்கள் எத்தனை கோடி செலவு பண்ணியிருக்கோம் பாருங்கள் அப்படிங்கிறாரு. ஒரு செங்கல் திட்டம் இன்றைக்கி நிறைவேற்றலை. ஒரு செங்கல் இருந்து அதுவும் காணாது போயிடுச்சுட்டாங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியுது. அப்போ ஏஎம்எஸ் வரல. பழைய அரசாங்கத்தில் சேது சமுத்திர கால்வாய் திட்டத்துக்கு 2500 கோடி ஒதுக்கி இன்னும் ஒரு 13 கிலோமீட்டர் தான் பாக்கின்னு சொல்லக்கூடிய அளவில் அதை பிஜேபி இவருடைய கட்சியினர் தான் நிறுத்தி இல்லாத ராமர் பாலத்தை காட்டி ராமர் பாலம் ராமர் சேது என்று தடுத்தார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சியிலேயே அப்படி ஒன்று இல்லை என்பது தெளிவானது. பாராளுமன்றத்திலே இவர் முன்னாலேயே சொல்லப்பட்ட பிற்பாடு கலைஞரும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியும் செய்து டிஆர் பாலு போன்றவர்களுடைய முயற்சியினால் அத்தனை பேர் ஏற்பாடு செய்து, சோனியா காந்தி அம்மையார், அதே போல் மன்மோகன் சிங், கலைஞர், அத்தனை கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து செய்த அந்த திட்டத்தை, பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய திட்டத்தை, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் மட்டுமல்ல இந்தியாவின் பொருளாதாரம், தென்கிழக்கு ஆசியாவினுடைய பொருளாதாரத்தை வளரக்கூடிய ஒரு திட்டத்தை அமுல்படுத்தாமல் அப்படியே கடைசி நேரத்தில் பாழாக்கினார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கு தடை ஆணை வந்து கடைசியில் அவர்களால் நடத்த முடியல. காரணம் ஆதாரம் இல்லை என்பதை அவர்களே ஒப்புக்கொண்டார்கள். அதற்கு பிறகாவது அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா? அதன் மூலமாக எத்தனை ஆயிரக்கணக்கான, எந்த தூத்துக்குடி பக்கம் போயிருக்காரோ அந்த தூத்துக்குடி பக்கம், எந்த திருநெல்வேலியில் அவர் முழங்குறாரோ அந்த பகுதியில். இரண்டாவது, இங்கே வந்து நான் அதை செய்தேன்னு சொன்னார். குறைந்தபட்சம் மனிதாபிமானம் உள்ள ஒரு பிரதமராக இருந்தால், வெறும் வெள்ளத்துக்கு ஒன்றும் பணம் கொடுக்கல, வெறும் குறைச்சி இருக்கிறாருங்கிறது அப்புறம் இருக்கட்டும். 2 முறை இதோடு வந்துட்டார். ராமேஸ்வரம் முதல்ல வந்து போய் தியானம் பண்ண போகிறேன்னு போனார். அதுக்கடுத்தது இப்போவும் அந்த பகுதிக்கு போயிருக்கார். அந்த வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்களே, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமானத்தோடு எப்படி பாதிக்கப்பட்டோம் என்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லியிருக்கிறாரா? முதல் இந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டும். அவர் பணம் கொடுக்கறது அப்புறம் கொடுக்குறாரா கொடுக்கலையாங்கிறது அது வேற. மிக முக்கியமாக அந்த மிக மனிதாபிமானமே இல்லையே. மனிதாபிமானம் இல்லாத ஒருவருக்கு தமிழ்நாடு எப்படி நடக்குங்கிறது தமிழ்நாடு நல்லா தெளிவாக காட்டிட்டாங்க. அதனால தான் மிக முக்கியம். இப்போ என்னாச்சு, மிக முக்கியமாக இப்போ அவர்களுக்குள்ளே முரண்பாடு. அவருக்கு எவ்வளோ குழப்பம்னா, ஏன் வந்து அதிமுக ஏன் தனியாக போனாங்கங்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, காரணத்தை சொல்ல வச்சாங்க. யார் காரணம்னு சொன்னாங்க? மிகப்பெரிய அளவிற்கு அதனால தானே போனாங்க. அவர்களுடைய முதல் அதுக்கு சொல்லி இன்றைக்கு திடீர்னு ஜெயலலிதா மீது, திடீர்னு எம்ஜிஆர் மீது எங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஆட்சின்னா, இவர்களே அதற்கு முன்னால் வந்தார. அப்போ அது ஊழல் ஆட்சின்னு சொன்னார்களா இல்லையா? அதுக்கு ஆதாரம் இருக்க. இவரே தேர்தல் நேரத்தில் சொன்னார், அமித்ஷா சொன்னார், எல்லாமே இருக்குது. இப்போ அது முக்கியமல்ல. அவருடைய நிலை என்னன்னா, நோட்டா உடவாவது கொஞ்சம் ஓட்டு வாங்கணும்னு சொன்னால், அது ஒருவேளை இப்படி ஒரு உத்தியை கையாண்டு அவர்களை பாராட்டினா ஒருவேளை அவர்களாவது நமக்கு ஓட்டு போட மாட்டார்களா என்பதற்கு தான் அவருடைய நோக்கமே தவிர வேறு கிடையாது. எனவே இதன் மூலமாக அவர் தன்னிலை ரொம்ப வேகமாக வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை அவர் சந்தித்திருக்கிறார். இந்த யாத்திரை, பாதி யாத்திரை, மீதி யாத்திரை, இந்த யாத்திரையினால் ஒரு இதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிஜேபியினுடைய ஆட்சியினுடைய இறுதி யாத்திரையை தமிழ்நாடு மிகப்பெரிய அளவு காட்டும். இங்கே மட்டுமல்ல, இங்கே 40க்கு உறுதி. இந்தியா முழுக்க வரப்போவது நிச்சயமாக அடுத்து வெற்றி பெற்று ஏப்ரலுக்கு பிறகு மே மாதம் ஆட்சி அமைக்கப் போவது இந்தியா கூட்டணி தான் என்பதிலே சந்தேகமே இல்லை.
இன்றைக்கு ஊடகங்கள் மற்றதெல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டு ஊடகங்கள் மேலே கோபம் வருது. நான் சொன்னால் அந்த திட்டங்கள் வராதுன்னு. ஆனால் மற்ற ஊடகங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவு சொன்னாங்க. இன்றைக்கு எல்லாவற்றையும் அவங்களுடைய கனவு நிறைவேற்றலை. உத்தரப்பிரதேசத்தில் ஒப்பந்தம் தீர்ந்தது. காஷ்மீரில் கூட்டணிக்குள்ள ஒப்பந்தம் வந்தாச்சு. அதே மாதிரி டெல்லியில் ஒப்பந்தம் வந்தாச்சு. யார் யாரெல்லாம் பிரிந்து ஓட்டுக்களை பிரித்து கொண்டு நாம் சுலபமாக வந்து விடலாம் என்று அவர்கள் அரசியல் கணக்கு போட்டார்களோ அந்த அரசியல் கணக்கு தப்பாக ஆகிவிட்டது. அதை அவர் புரிந்து கொண்டார். ஆகவே தான் இனிமேல் என்ன செய்கிறதுங்கிறது புரியல. இப்படி ஏதாவது சொல்லி பார்க்கலாம் என்று நினைக்கிறார்கள். அதே நேரத்தில் எங்களுக்கு 370 270 என்றெல்லாம் கணக்கு சொல்லி பார்க்குறார்கள். அது மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லுகின்ற தந்திரம் என்று எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் டெல்லி தலைநகரத்திலே இவர்கள் வர முடியாது. அது மட்டும் இல்லை, ஹரியானாவில் இன்றைக்கு விவசாயிகள் வாக்குறுதி உடனே உத்தரவாதம்னு நிமிடத்துக்கு ஒரு தடவை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால், விமான நிலையத்துக்கு போனால், அல்லது எங்கே போனாலும் மோடியினுடைய உருவத்தை காட்டி சீரியல் ஓடும்போது கூட நடுவில் மோடி, பேட்டாஜி, பிடி அப்படின்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய பிரதமர் இன்றைக்கு என்ன சூழ்நிலையை சந்திக்கிறார்னு சொன்னால், அங்கே விவசாயிகள் கேள்வி கேட்குறாங்க. எங்களை நிறுத்த சொன்னீங்க, நீங்கள் வாபஸ் வாங்கினீங்க 3, வாபஸ் வாங்கின உட்பாடு நாங்கள் குறைந்தபட்ச விலை கேட்குறோம், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தீங்க, செஞ்சீங்களா? இல்லை. வழக்கை திரும்பி பெறுறோம், எங்கள் மேலே 45,000 வழக்குகள் போட்டிருக்கீங்க, திரும்பி பெறுகிறோம் அப்படின்னு கேட்டீங்க, அது செஞ்சீங்களா? இல்லை. நீங்கள் மற்ற உத்தரவாதத்தை செய்கிறது அப்புறம் இருக்கட்டும். 2 பேருக்கு நாங்கள் 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம், 5 லட்சம் ரூபா பொத்துன்னு விழுங்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த உறுதிமொழியை, உத்தரவாதத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று தான் நாங்கள் கேட்குறோன்னா, அவளுக்கு முள்வேலி தான் பதிலா, அல்லது வெறும் கண்ணீர் புகை குண்டு போட்டு அவர்கள் 6 பேர் 7 பேரை சாகடிக்கிறது தான் பதிலா என்றெல்லாம் அவள் புரிந்து கொண்டாள். எனவே டெல்லி பக்கம் போக முடியல. மணிப்பூரை அவர் மறந்தே போயிட்டார். மணிப்பூர் இந்தியாவுக்குள்ளே இருக்குங்கிறதே அவருக்கு அதை பற்றி கிழக்கு பகுதிகளில் நம்பிக்கையே இல்லை. ஆகவே இவ்வளவும் தாண்டி முன்னால் எவ்வளவு சதவீதம் வாங்கியிருக்காரு? 37%. அந்த 37%த்தில் வாக்கு வித்தியாசம் எவ்வளவு? எதிர்கட்சிக்கு அவருக்கு ரொம்ப குறைவு. இப்போ எதிர்கட்சிகள் அத்தனையும் ஒன்றாக இணைந்து விட்டார் சொல்லும்போது உள்ளே அவருக்கு தெளிவாக தெரிகிறது, இதை தாண்டி நாம் வெற்றி பெற முடியாது என்று. இருந்தாலும் பிரச்சாரத்தினால ஏதாவது முடியுமாங்கிறதுக்காக கோயபல்ஸ் பிரச்சாரம் மாதிரி அவள் செய்து பார்க்கிறார்கள். ஆகவே தான் இந்த தடுமாற்றம். இந்தியா கூட்டணி எவ்வளவு இடங்களை சார் பிடிக்கும்? இது ஆர்வம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை இடங்கள் இருக்குன்னா 400 இடங்களுக்கு மேலே வரும். காரணம் என்னன்னா, மக்கள் ஆதரவு. நாங்கள் ஆர்வம் சொல்லலை, நாங்களும் ஆலமரத்தடி ஜோசியர் இல்லை, எங்களுக்கு ஜோசியத்தை நம்பிக்கை இல்லை, அறிவுபூர்வமாக சொல்கிறோம். காஷ்மீரில் 3 எதிர்கட்சிகளும் இருக்கிற இடத்துல நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம்னு சொல்லிட்டாங்க. தேசிய மாநாடு, அதே மாதிரி பிடிஎஃப், அதே மாதிரி காங்கிரஸ், அதே மாதிரி உத்தரப்பிரதேசம், அதே மாதிரி பீகாரில் தங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்ன உடனே தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ நவீன ஒரு முறையை கையாளுறாங்க. அது ஒன்று தான் அவங்களுக்கு கடைசியில் நம்பிக்கை. என்னன்னா, ஜெயிச்சு வந்தவங்கள நம்ம விலைக்கு வாங்கலாமா அப்படின்னு விலைக்கு வாங்குகிற வியாபாரத்தில் இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு கட்சி விட்டு கட்சி மாறுறதுன்னு. அது எதுவரையில் அங்கே போவாங்கன்னு சொன்னால், அவங்க வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் போவாங்க. ஆனால் வரமாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்ட உடனே இன்றைக்கி போக மாட்டாங்க. ஆகவே தான் தெளிவாக நினைத்து கொள்ளுங்கள், எங்களுடைய ஆசை அல்ல. இதே மாதிரி வாஜ்பாயும் அத்வானியும் 2வது முறை தாண்டி வரக்கூடிய சூழ்நிலையில் என்ன சொன்னார்கள் என்றால், இந்தியா ஒளிர்கிறது, இந்தியா கிளிட்டர்ஸ், இந்தியா ஒளிர்கிறதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ பிரச்சாரம் நடக்குது. ஆக நிச்சயம் வரப்போறதில் எழுதி வச்சுங்க. இது அறிவுபூர்வமான கணக்கு, அரசியல் கணக்கு. அரசியலுக்கு அப்பாற்பட்ட எங்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக இல்லாமல், ஆசாபாசம் இல்லாமல் கணக்கு போட்டு சொல்லுகிறோம். வடகிழக்கு பகுதி தெற்க அவர்களுக்கு கதவு சாத்தி ரொம்ப நாள் ஆச்சு. அது அவரே ஒப்புக்கொண்டார். ஆந்திராவில் போக முடியல, அதே மாதிரி தெலுங்கானாவில் நினைக்க முடியல, கேரளாவில் பண்ண முடியல, அதே மாதிரி கர்நாடகாவில் அனுபவிச்சுட்டாங்க. தமிழ்நாடு எழுதப்பட்ட சுவரெழுத்து. ஆகவே அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனவே தான் தென்னிந்தியா க்ளோஸ்டு. அதனால் அவருக்கு ரொம்ப ஆத்திரம் வருது, ரொம்ப வேகமாக. அந்த ஆத்திரம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, மேடையில் உட்கார்ந்துருக்கிற தன்னுடைய எம்பிக்கள் பற்றி கூட, அமைச்சர் பற்றி கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஒரு குறைந்தபட்ச நாகரிகம், அரசியல் நாகரிகம் என்னவென்றால், மேடையில் இருக்கிறவர்கள் தன்னுடைய அந்த தொகுதி எம்பி கனிமொழி அவர்கள், அவருக்காக அனுப்பப்பட்ட அந்த துறையினுடைய அமைச்சர்
ஏவா வேலு அவர்கள். அமைச்சரை மாநில அமைச்சர் மற்ற நேரங்கள்லாம் மாநில அமைச்சர்னு சொல்லியிருக்காரு இவரே முன்னால். அதை கூட அவருக்கு சொல்ல முடியலன்னா அது அவர் மேலே தப்பு இல்லை. அவருக்கு ஆத்திரம் அறிவுக்கு தடையாக இருக்குது. அதுதான் மிக முக்கியம். ஆக எவ்வளவு அவர் நிலை தடுமாறி போயிருக்கிறார் இந்த பயணத்தில் என்பதற்கு இவைகளெல்லாம் சான்றாவணங்கள். இவைகள் தேர்தல் முடிவை நிச்சயம் முடிக்கும். அதனால தான் அவருக்கு என்னன்னா ஒரே ஒரு திரிசூலத்தை தான் கடைசியில் நம்பி பார்க்கலான்னு இருக்கார். திரிசூலம் அவங்களுக்கு இருக்குது. இந்த திரிசூலம் என்னன்னா 3, ஒன்று சிபிஐ, இன்னொன்று வருமான வரித்துறை, இன்னொன்று அமலாக்கத்துறை. அதில் இப்போ கூட பாருங்கள், அகிலேஷ் யாதவ் மேலே சிபிஐ விசாரணை. அதே மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு ஆம் ஆத்மி கட்சிக்காரர் மேலே உடனே 8வது சம்மன். அதே மாதிரி மற்றவர்களுக்கெல்லாம் வருது. ஆகவே தான் இவர்கள் எப்படி வெற்றி பெறுவது நினைத்தால் இந்த திரிசூலத்து மூலம் வைக்கலான்னு நாடே இன்றைக்கு நிச்சய நீதிமன்றம் தெளிவாக அடித்து விட்டது. தேர்தல் பாண்டு செல்லாது, கணக்கு கொடுங்க எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு. உச்சநீதிமன்றத்தினுடைய மற்ற அமைப்புகள்லாம் வந்திருக்கு. இதுவரையில் நீதிமன்றம் புரிந்து கொண்டது. நாடாளுமன்றத்தில் 5 வருஷமாக துணை சபாநாயகரே இல்லாத ஒரு ஜனநாயகத்தை உலகத்திலேயே நம்ம மோடி அரசு தான் நடத்தியிருக்கு மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே இவளையும் வைத்து பார்க்கும்போது இன்றைக்கு சாதாரண மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள், விவசாயிகள் உணர்ந்திருக்கிறார்கள், அறிவுஜீவிகளை இருக்கக்கூடியவர்களும் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே எல்லா தரப்பிற்கு இது 37% தாண்டி இருக்கக்கூடிய அளவிற்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே அவருக்கு கோபம் வருகிறது, ஆத்திரம் வருகிறது. இன்னும் போக போக பல பேருக்கு சம்மன் வரும். ஆனால் கடைசி சம்மன் யாருக்கு என்பது தான் ரொம்ப மிக முக்கியம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அவருடைய அடிப்படை. நன்றி, வணக்கம்.